மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாயிருப்பதாக. All glory, honor, power and praise be to God Almighty now and forever. இந்த ஆசீர்வாதமான காலங்களிலே இந்த 1ஆம் தேதி பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet the congregation with a welcome heart and thankful heart this morning who have gathered here for this first service. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக வாக்குத்தத்தத்துக்காக ஜெபித்துக் கொண்டு வந்தபோது, My beloved people, as we were praying for the promised word for the month of March, என்னுடைய உள்ளத்திலே ஏசாயா 43:19 என்று வந்து கொண்டிருந்தது. I had a great instinct in my heart saying like turn towards Isaiah chapter 43 verses 19. அதை எடுத்து நான் வாசித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. As I opened it and started to read it, I felt greatly surprised. உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். 18ஐயும் 19ஐயும் சேர்த்து வாசிக்கிறேன். I would like to read it for you. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Remember not the former things, neither consider the things of old. Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall you not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. பிரியமானவர்களே, இந்த செய்தியினுடைய முதல் பகுதி அதிகாலையிலே வாக்குத்தத்த ஆராதனையிலே நான் பேசி இருக்கிறேன். நீங்கள் முகநூலில் போய் பார்த்துக் கொள்ளலாம். My beloved children of God, I have described in detail about the first part of the sermon in the morning service. If you have anything to check, you can check it from the Facebook. இரண்டாவது பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். We are here in the second part of the sermon. ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். My beloved people, in our lives, God has been miraculously guiding us. நம்முடைய திருச்சபையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக் கொண்டவர்கள் நன்றியோடு ஆண்டவரை துதித்து சாட்சி சொல்லுவார்களானால் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். If at all the people in our church who have received the miraculous blessings from our Lord, if they had testified God greatly, definitely many would have turned towards the Lord. நம்முடைய ஜனங்களிடத்தில் இருக்கிற துர்ஷ்டமான ஒரு காரியம் என்னவென்றால், தான் ரட்சிக்கப்பட்டதை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறார்கள், கூச்சப்படுகிறார்கள். பரலோகத்தில் ஆண்டவர் கூட பிதாவுக்கு முன்பாக உங்களை அறிக்கை பண்ணுவதற்கு வெட்கப்படுவார், கூச்சப்படுவார். One thing that is unlucky about the church is our people in the church are feeling a little ashamed, a little nervous about declaring the greatness that they tested from the Lord. Having said that, even the heavens would think about testifying you when time permits. இல்லாதவைகளையும் பொல்லாதவைகளையும் சொல்லும்படியாக ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கவில்லை. மாறாக உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு சொன்னாலே அது புதிய காரியம்தான், பெரிய காரியம்தான். God did not ask us to talk about something that did not happen, but God is telling us to proclaim and declare the goodness that we received from the Lord. If we had done it once in a day, it's definitely a new thing. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நாம் அவரை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், அவரிடத்திலே முறுமுறுத்தாலும் கோபப்பட்டாலும், நம்மை நினைத்து நமக்கு புதிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். When we talk about the Holy Spirit, even if we do not declare or proclaim His name, He Himself feels that we have to be blessed, and definitely on a day-to-day basis doing a new thing for us. உங்களுடைய ஆத்துமாக்களுடைய உத்தரவாதத்திற்காக அடிமை அதிகமாக செபிக்கிறேன், கண்ணீர் விடுகிறேன், ஆனால் அதனுடைய பலனை இன்னும் காணவில்லையே என்று நான் கடந்த நாட்களில் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். As he was praying in the presence of the Lord regarding the responsibility for your souls, as I was asking God for it, that's when God gave me this promise, behold, I will do a new thing. மற்ற எல்லாவற்றிலேயும்
நம்ம ரொம்ப பாஸ்டா அட்வான்டேஜா காரியங்களை பேசுறோம், செயல்படுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே, கர்த்தருக்காக வாழ்கிற காரியத்திலே, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற காரியத்திலே இன்னும் கூட கழுத தேஞ்சி கட்டெருமா போன மாதிரி தான் இருக்கிறோம். இதை குறித்து ஆவியானவர் மிகவும் துக்கப்படுகிறார். In the worldly things we are very much advanced and we wanted to test the technology a bit speeder, but when it comes to spiritual life we are not really interested in doing so. நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் கிறிஸ்துவை நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலேயும், ஒவ்வொரு அடியிலேயும், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பிலேயும் அவரை மகிமைப்படுத்ததான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதைதான் தேவன் விரும்புகிறார். As we always say that we are dead for the sins and we are up for the righteousness of the Lord, when we say this and we do not follow it, but the Lord wants always to do a new thing in us. நிச்சயமாக ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி புதிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்வார் என்ற தீர்க்கமான நம்பிக்கை இருக்கிறது. I truly believe, as per the promise that God has given us, He would definitely do a new thing for you and for me. முதலாவதாக இன்றைக்கு நாம் தேவன் செய்ய போகிற புதிய காரியத்தை சிந்திக்கிறோம். Firstly, let's meditate on the good thing that God has kept for us. ஏசாயா 41 அதிகாரத்திலே 15 மற்றும் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to the book of Isaiah chapter 41 verses 15 and 16. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய். Behold, I will make you a new sharp threshing instrument having teeth. You shall thresh the mountains and beat them small, and shall make the hills like chaff. You shall fall them, and the wind shall carry them away, and the whirlwind shall scatter them, and you shall rejoice in the Lord, and shall glory in the Holy One of Israel. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறவர் எதற்காக அந்த புதிய காரியத்தை செய்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். My beloved children of God, when God has told us He is going to do a new thing for us, we have to analyze and think, for what purpose is He going to do a new thing? சகோதரர் ஆண்டனி சொன்ன சாட்சியை கேட்டீங்க. எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த விதமான அறிகுறியும் இல்லை. எல்லாரும் வாங்கிட்டாங்க. கம்பெனில சொன்னாங்க நாங்கெல்லாம் வாங்கிட்டோம். அந்த காரியத்தை மனதிலே வைத்து ஜெபித்து பொருத்தனை பண்ணி போய் கேட்டுட்டு வந்துட்டாங்க. இதுதான் ஆண்டவர் செய்கிற புதிய காரியம், பெரிய காரியம். My beloved people, we just listen, we just hear the testimony said by Brother Anthony. There were no chances, there were no sign, there were no significances of them receiving the settlement amount, yet they just surrendered everything to the Lord and they owed to God and they went and just spoke about it and came back. This is the new thing that God has done for them. பொதுவா என்ன செஞ்சிருக்கணும்? பாதியை ஆண்டவர் கொடுத்துக்கணும், பாதியை அவங்க செலவு பண்ணியிருக்கணும். Generally, they should have given half to the Lord and half they should have spent. ஏன்னா அதுதான் நல்லது. கொடுக்காமையே போயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இதோ புதிய காரியத்தை உனக்கு செய்திருக்கிறேன், ஆனால் உன்னை புதிதும் கூர்மையான
பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுகிறேன். So therefore, Lord tells us very clearly, here I am doing a new thing unto you. Behold, I will make you a new threshing sharp instrument. நான் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை புதிதும் கூர்மையான பற்கள் இல்லாத எந்திரமாக அல்ல, பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். With faith, I continue to pray unto the Lord that God has to make all of us a very sharp teeth instrument that could thresh anything, not without teeth but with a sharp teeth. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில மிஷினரிகளை பார்க்கிறோம். அந்த மிஷினரிகள் கூறு தீட்டப்பட்டு அடுத்த வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பழைய மிஷினரிகள் ஆக அல்ல, நான் புதிய மிஷின்களாக உங்களை கூர்மையாக்கி மலைகளை நொறுக்கத்தக்கதாக, குன்றுகளை தவிடுபொடியாக்கத்தக்கதாக நான் பயன்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசித்தால் இந்த மகிமையை அடைவீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். The Holy Spirit wants to give you a confirmation, wants to give you a promise that they are not talking about the old machineries in the world, but God is talking about the machineries that could be sharp, that could thresh the mountains, and also that could beat them small and make the hills like chaff. God and the Holy Spirit wants you to be of one of that kind. இந்த மிஷினரிகளை மிஷன்ஸை நான் 3 பகுதியாக பிரிக்கிறேன். I would like to divide these missions into 3 different parts. ஒன்று புதிதாக வாங்கப்படுகிற மிஷன். Firstly, the new mission that's been purchased. இரண்டாவது அவ்வப்போது கூர்த்தீட்டப்பட்டு பயன்படுத்தப்படுகிற மிஷன். Secondly, a mission that has been sharpened whenever required and being used. மூன்றாவது பயன்படுத்த முடியாது என்று ஒதுக்கி தள்ளிவிட்ட அந்த மிஷனை, எந்த மிஷனும் வேலை செய்யாத நேரத்தில் அதை திரும்பவும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய மிஷன். The third thing is when everyone avoids it, everyone puts it in a scrap saying that it cannot be used anymore since it's lost its sharpness, and that mission will be used with the sharpness and sharpened state at one point of time. That is the third part. இதை 3 அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு போக என் ஆவியிலே நான் ஏவப்படுகிறேன். Have been infilled by the Holy Spirit and been urged to talk about these very clearly. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேகமாக செயல்படுகிற அனுபவம் காட்டுகிறது. First thing shows about the experience that we gain when we have Holy Spirit in us and when we start acting energetically through it. இரண்டாவது அனுபவம் பலவிதமான சோதனைகளுக்குட்பட்டு வேதனைகளுக்குட்பட்டு அந்த புதுமையான நிலைமையை மறந்து ஏதோ போறோம், ஏதோ உட்கார்றோம், ஏதோ வசனத்தை கேட்கிறோம், போயே ஆகணுங்கிற கண்டிஷனோடு வரக்கூடிய 2வது கேட்டகரியில் இருக்கிற மிஷன். இதை கூர்த்தீட்டுறோம், பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம், தீட்டப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. புது மிஷனை போல அல்ல. My beloved people, the second category missions are like missions used for a particular purpose, like it has to be done without any choice. It has to go to the church without any choice. It has to pray without any choice. There are some set of people who have no exact idea of what they are doing, but they are doing it whenever required. Likewise, these missions will be polished, sharpened whenever required, but it will not have the freshness, it will not be as same as the new machines. மூன்றாவது அனுபவம் எதை காட்டுகிறது? வயசாகிவிட்ட பிறகு சொல்லுவார்கள், நாங்க இளமையா இருந்தா உங்களுக்கு எவ்வளோ உதவியா இருக்கும் பாஸ்டர்,
சபையில எவ்வளவோ பிரயோஜனமா இருப்போம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுகிற அந்த மூன்றாவது கேட்டகரி இன்றைக்கு சபையில பயன்படுகிறது. எப்படி என்றால் பாஸ்டர் அம்மாவோடு சேர்ந்து வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறது. இந்த அனுபவம் ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு பயன்படுகிற அனுபவம். The third category is the experience of a people who have already attained their retirement, who are already old, and yet they wanted to do something for the Lord, saying that if we were young, we could have done something. This heart is being again sharpened for a purpose, and they come here to the church, and this experience is nothing but sitting in the presence of the Lord and praying. ஆகவே கிருபையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், கிருபை வரங்களை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்பத்திலே எப்படி ஆண்டவருக்காக வேகமாக இருந்தார்களோ அந்த வேகம் குறையலாம், ஆனால் விவேகம் குறையாது. My beloved people, you have been gifted with the grace of the Lord. There is a graciousness in you, and when you wanted to lose it out, you would definitely not be able to regain it as it was in the beginning, but there will be some differences in it. 10 வயதிலே ஒரு அனுபவம், 20 வயதிலே ஒரு அனுபவம், 30 வயதிலே ஒரு அனுபவம், 40 வயதிலே ஒரு அனுபவம், 50 வயதிலே ஒரு அனுபவம், 60 வயதிலே ஒரு அனுபவம். There are different experiences at different stage of life. When you are 10 years old, there will be a different experience. When you are 20, it's again a different one. When you are 30, when you are 40, when you are 50, and when you are 60, experiences are completely different from each other. ரட்சிக்கப்படுகிற வயதை கணக்கு வைத்து 10 ஆண்டுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய 21வது வயதிலே ரட்சிக்கப்பட்டேன், 22வது வயதிலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், 23வது வயதிலே ஊழியக்காரனானேன். என்னுடைய 33 வயது வரைக்கும் ஓடின ஓட்டம், உழைத்த உழைப்பு, அது புதிய எந்திரமாக கிராமம் கிராமமாக தெரு தெருவாக ஆண்டவருக்கு பயன்பட்ட அனுபவம், அதுதான் புதிய எந்திரத்துக்குரிய அனுபவம். My beloved people, always it's said that we have to add 10 years from the year we got redeemed by the Lord. When it comes to me, I would say that I was redeemed in the year of 21, and then 22nd year I surrendered myself for the ministry, like committed, and 23rd I became a pastor doing ministry for God, and 10 years until 33 the minister I did for the Lord. The way I went into every villages, everywhere I stepped in, this shows that instrument that's been sharpened for the glory of the Lord. இந்த டைட்டஸ் ஐ மோகன் என்கிற இந்த மிஷன் 10 ஆண்டுகள் கிராமங்களிலே புதிதும் கூர்மையான எந்திரமாக செயல்பட்ட அந்த வேகம், அந்த அனுபவம் இப்பொழுது இருக்கிறதா என்றால், எப்படி செய்ய முடியுமா என்றால் இயலாத ஒரு காரியம். My beloved people, I would like to tell you all, being Titus I. Mohan, I had done minister for the Lord for 10 long years, and those years were really fresh and sharp. If you ask me if I could repeat the same thing at now, it's definitely impossible. நீங்க ரட்சிக்கப்பட்ட வயசை கணக்குல வச்சு 10 ஆண்டுகள் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், எப்படி இருந்தீர்கள், எப்படி நீங்கள் பயன்பட்டீர்கள் என்று சிந்தித்து பார்ப்பீர்கள். ஆனால் இங்க இருக்கிற அநேகர் சொல்லுகிற காரியம், ஒரு யூஸ் இல்லாம இருந்துட்டோம் பாஸ்டர். ஏதோ சபைக்கு வர்றோம், சத்தியத்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், போறோம். எங்க வீட்டு போராட்டமே பெரிய போராட்டம், இந்த ஜான் வயிற்று போராட்டமே பெரிய போராட்டம். அப்படியெல்லாம் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இப்ப யோசிச்சா பிரயோஜனம் இல்லை. My beloved people, as I said earlier, we have to calculate 10 years from the day we were redeemed, we attained salvation, and if we were to think if we did something for the glory of the Lord. If I ask many of you, you would say, no, we were unable to do anything because of the worldly pressures, the work and all the stress that is within the family. There were a lot of hindrances, there were a lot of tribulations that we came across, so we were unable to do anything. If at all you are in this state, definitely it's a very sad thing. எந்த ஒரு மனிதனும்
முதல் தலைமுறை, இரண்டாவது தலைமுறை, மூணாவது தலைமுறை பார்க்கிறது இந்த காலத்திலே கடினமான ஒன்று. மூணாவது தலைமுறை பார்க்கும்போது நம்ம ஒன்றாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறையை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியோடு கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தோடு இருப்பதை தேவன் விரும்புகிறார். My beloved people, these days it said that many of us would see the first generation, some would see the second generation, and seeing the third generation is really hard for people like us. And if at all you get to see the third generation, and we consider it as a great blessing, and we praise God for it. இப்போ ரட்சிக்கப்பட்ட முதல் ஜெனரேஷன் எங்க இருக்கிற தம்பிங்க சாமு, நவீன், டேனி, ஜானு, இந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டவருக்காக எழுப்பினது என்றால் தேசம் அசைக்க முடியும், அசைக்கப்படும். I would say that the first generation are the youth that's sitting in our midst, and if they raise for God, definitely they can do a great thing for the nation, and the country shall definitely be of a great state. இந்த ஜெனரேஷன் புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக இருக்கிறது. இது தேவனுக்காக பயன்படுமானால் தேவனுடைய ராஜ்யம் கம்பீரமாக இருக்கும். This first generation is actually sharp and actually effective to shake the mountains. If they could be useful for the glory of the Lord, for the kingdom of God, definitely there's going to be a greater things that's coming. இந்த வாலிபம் என்கிற இந்த ஜெனரேஷன் இருக்கிறதே, இது தேசத்திலே பிசாசுக்கு ஒரு பெரிய வைப்ரேஷனை கொண்டு வரக்கூடிய வல்லமை நிறைந்த கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக பயன்படுகிற வயது. இந்த வயதை நீ விருதமாக்கி விட்டால் உன்னுடைய மூன்றாவது, இரண்டாவது தலைமுறையில இந்த வயதை நீ பார்க்க முடியாது, இந்த அனுபவங்களை நீ பார்க்க முடியாது. ஒருவருக்கு அந்த நேரத்தில் நீ யூஸ் ஆக முடியும். Let me tell you very clearly, this younger generation, this youth, this generation is very sharp, which can shake the mountains, which can make the rocks into sharp, and which can do so many things. Even the Satan is scared about this younger generation, and they can definitely defeat Satan with their powerful prayer and their ministry to Lord, but they are not doing it right now. If they fail to do it during the second and the third generation, they would not be able to even move a stone a bit far, because that is the state where they would have lost everything. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு கர்ப்பவேதனையோடு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜெனரேஷன், முதல் ஜெனரேஷன், வாலிபம் என்கிற இந்த ஜெனரேஷன், திருமணம் ஆகிற வயது வந்து திருமணமாகி 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த ஜெனரேஷன் ஆனது கர்த்தருக்கு புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக பயன்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பவேதனைப்படுகிறார், ஆதங்கத்தோடு இருக்கிறார், தாகமாய் இருக்கிறார். My beloved children of God, the Holy Spirit is very thirsty with a heavy heart, and He is very sure about talking to you very clearly this morning. If the youngsters, if the younger generation, the first generation cannot do anything for the glory of the Lord, definitely they cannot do anything further after getting married and getting a couple of children. Let me tell you very clearly, at this stage, you're definitely expected to do mightier and greater things for the Lord, and the Holy Spirit is looking forward to the same. இவர்கள் நினைத்தால் நன்றாக ஜெபிக்கிறவர்களாக மாறலாம், வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாறலாம், அநேகருக்கு முன்பாக தைரியமாய் நிற்கிறவர்களாக மாறலாம். ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிற வாலிப தம்பி தங்கச்சிகளை கர்த்தர் புதிதும் கூர்மையுமான எந்திரமாக வைத்திருக்கிறார் ஏற்கனவே. If the youth wish to be with the Lord, if the youth wish to pray in the presence of the Lord, conquer many things for God, definitely they wouldn't be afraid of anything coming towards them in this world, but they would have the courage to face the world with a great brilliance. And I'm telling you, whoever is with the Lord, the younger generation, when they stand with the Lord, definitely Lord is going to be with them and help them to do great and mightier things like what it is said.
இந்த வாலிப இந்த புதிய எந்திரங்கள் கூடி கூடி ஜெபிக்க பழகிடலாம். ஆனா இவங்க கூடுற கூட்டம் எல்லாம் கேடு கெட்ட கூட்டமாக இருக்கிறது, கேடு கெட்ட இடமாக இருக்கிறது, உப்பு ஊறுகாய்க்கு உபயோகப்படாத இடமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு கூட வேண்டும் என்றால் கஷ்டப்படுகிறார்கள், தீமைக்கு கூட வேண்டும் என்றால் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். இதுதான் ஒரு கேவலமான நிலைமை. இந்த நிலைமையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். My beloved people, here in our church, the youth who are expected to shine for the Lord are definitely not interested in doing something for the Lord, but they are always seeking something in the world. When they have to sit in the presence of the Lord as groups, they are not ready to do it. But when they have to do something else for the world, they are turning into a different group and definitely doing greater things for the things that doesn't bring any kind of prosperity to them. But when they sit in the presence of the Lord, pray for the people in the world, definitely there are going to be different changes that's coming up. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாது, அதை ஒருவரும் பொய்யாக்கவே முடியாது. My beloved children of God, the word of the Lord shall never be false, and nobody else could turn it into a false statement. எனக்கு அன்பான புதிய எந்திரமாக சபையில இருக்கிற என் அன்பு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக பயன்பட கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். My beloved youth who are here as a new instrument, new machines, God is wanting you to be used for His purpose. இந்த புதிதும் கூர்மையான எந்திரங்களாக இருக்கிற பிள்ளைகள் திரும்ப ஜபத்திலே ஒன்று கூட வேண்டும், ஜபத்திலே ஒன்றாக இசைந்திருக்க வேண்டும். வாலிபர்களுக்கு நடத்துகிற அந்த தலைமையை பிடித்துக் கொண்டு செயல்படும் போது நீங்கள் வல்லமையான கருவிகளாக ஆண்டவர் கரத்திலே பயன்பட முடியும், ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பயன்பட முடியும், சபைக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியும். The new machines who are interested to be in the presence of the Lord have to be in the presence of the Lord with prayer. You have to unite yourself in prayer, pray for multiple things, and you have to take responsibility over everything. When you do this, and when you go align with the regulations in the church, when you align with everything that's coming your way, definitely you will be used as a sharpening instrument for the glory of the Lord. ஆகவே இந்த வாலிபத்திலே இணைகிற இந்த எந்திரங்கள் கர்த்தருக்காக மலைகளை நொறுக்கலாம், குன்றுகளை தவிடுபொடியாக்கலாம், எரிகோக்களை தகர்க்கலாம், அப்படியே செங்கடலை பிளக்கலாம், அப்படியே எரிகோ கோட்டைகளை நிர்மூலமாக்கி யோர்தான்களை கடந்து போகிற அனுபவம் இந்த முதல் ஸ்டேஜில் இருக்கிற இந்த புதிதான கூர்மையான எந்திரங்களுக்கு பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். Whoever wants to be a new machines, whoever wants to be a new threshold instrument, let me tell you very clearly, when you sit in the presence of the Lord, when you submit yourself for the Lord, you will definitely be made into a new sharpening threshing instrument having teeth. You shall thresh the mountains and break them small, and shall make hills like chaff, and you can split the Red Sea, and you can destroy the Jericho and pass through Jordan. And let me tell you very clearly, you will be made into a great and mightier things that would serve Lord and make others serve Lord. இரண்டாவது பகுதியான எந்திரம் அது எதுன்னு கேட்டீங்கன்னா 25 வயதிலிருந்து 35 வரைக்கும் உள்ள கேட்டகரியில இருக்கிற அந்த எந்திரம். The second category is that the instrument that's being sharpening whenever required. This applies to people with 25 to 35 years range. இது முதலாம் தலைமுறையை முடிக்கிற வயது. This is the age that completes the first generation. இந்த முதலாவது தலைமுறையை முடிக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜஸ்ட் வித்தின் few minutes உங்களை அப்படியே யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவருக்காக என்ன மாதிரி பயன்பட்டு இருக்கிறீங்க,
என்ன மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா? இப்படி கையை விட்டு இப்படி எடுத்து இப்படி விட்டு இப்படி இல்லை, அதுதான். If you were to talk about the second part, let me tell you very clearly, as you complete the first generation, as you pass through this, if anybody could ask you, what did you do in this 10 years? What was your experience? I would definitely tell you, you would have nothing in your mind. If you analyze what have you done for the Lord, you might not have anything. ஆனாலும் உங்களை பயன்படுத்தி, உங்களை கூர்மையாக்கி, உங்களுடைய ஸ்தானத்திலே வைத்து பயன்படுத்துவதற்கு அவர் சித்தமாய் இருக்கிறார். நீங்க சித்தமாய் இருக்கிறீங்களா? Yet he has a will to make use of you whenever you're in his presence, but do you have the will and wish to do the same? ஏதோ பாட சொல்றீங்க, பாடுறோம். ஏதோ செய்ய சொல்றீங்க, செய்யறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும்படியான அனுபவங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்பதை நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்து இல்லை என்று சொல்லுவீர்களானால் தேவன் உங்களை திரும்பவும் உங்கள் இடத்திலே வைத்து உங்களை உருவாக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது, அவருக்கு சக்தி இருக்கிறது. You might say, like, you are asking us to sing and singing, you're asking us to do something in the church, we are doing it. This is not something that God wants. God is looking forward to have a great heart that could do anything for the Lord. If you have to sit and analyze and have a research or kind of do a meditation within yourself, you will understand what have we done for the Lord so far. அநேக நேரங்களிலே நான் போடுற கணக்கெல்லாம் தப்பாதான் போயிடும். ஐயோ, இந்த பிள்ளை இருக்குது, இப்படி எடுத்து ஊழியத்திலே பயன்படுத்தலாம். இந்த பையன் இருக்கிறான், இவனை எடுத்து ஊழியத்திலே பயன்படுத்தலாம். இந்த குடும்பம் இருக்குது, எடுத்து பயன்படுத்தலாம் என்று நினைத்து பயன்படுத்தபடி அவர்களை முன்னிறுத்தினாலும் அவர்கள் திரும்ப திரும்ப கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே விழுகிறது போலவே போகிறார்கள். எத்தனை முறை பிடித்து பிடித்து நடத்தி வைத்தாலும் அவர்கள் நிலைமை அப்படி இருந்தால் தேவன் வாந்தி பண்ணி போடுவதை தவிர பயன்படுத்துவதிலே இருக்க மாட்டார். My beloved people, my beloved church, those who are listening to me, let me tell you very clearly. Here, we might think that this particular child will be brought up well in the church, and we could definitely use him for the ministry of God. We can do greater things with this child. We could do this. We might have different plans. We might do a lot of plans and a lot of study over it, but we might not know what is in the heart of the child. Definitely that child would come back with a different thought. We might wash them, we might clean them with the word of God, we might secure them, we might do a lot of things, but yet it would get back to the filthy things that doesn't please God, and that's something that God really hates, and sometimes God might puke you out. எதையும் ஆண்டவருக்காக செயல்படுத்துவதற்கு பயன்படுவதற்கு 45 வயதுக்கு பிறகு தலைகீழ நின்று தவம் புரிந்தாலும் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது, ஓட முடியாது. வேணா ஒண்ணு செய்யலாம், பைக்ல பெட்ரோல் ஊத்திக்கிட்டு போய் போய் வரலாம். ஆனா சபைக்கு வரமாட்டோம், ஜபத்துக்கு வரமாட்டோம், ஒன்னும் வரமாட்டோம். கர்த்தர் மாத்திரம் நம்மளை ஆசீர்வதிச்சிடணும், அப்படி வந்துடணும், புது வீடு வந்துடணும், புது குடும்பம் அப்படியே வளரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. My beloved people, after 45 years of age, if you even think to do something for the God, you can definitely do nothing for the glory of the Lord. You cannot go anywhere. You cannot start to talk about God, preach about God, or testify God. One thing you'll be able to do is just fill your vehicle with the fuel and you can roam around, but you cannot definitely proclaim the word of the Lord and survive. நல்லா நம்ம கவனிக்கலாம் பிரியமானவர்களே. இப்போ இப்படிப்பட்ட கேட்டகரிய நாங்க கூப்பிட்டு கூறு தீட்டினாலும் அது கூறாக மாட்டேங்குது. அதனாலதான் ஆண்டவர் சிலர் என்ன பண்றாரு, எங்கேயாவது விட்டு
ஏதாவது பண்ணி சரிப்படுத்தி சபையிலாவது இருந்து தொலைங்கன்னு மாத்தி கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப கூட கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத எந்திரமாக நாம் இருந்தால், மிஷனரியா இருந்தால் அவ்வளவு வேதனையான ஒரு காரியம் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். This type of people are not used for any purpose, and that's when God thinks that we have to do something to them, and He tries to redeem you, He tries to sanctify you, and tries to deliver you from all your actions and characters, and He brings you back and puts in the church so that you shall at least sit in the church for the glory of God. But here we would not even be able to do anything with a great heart or a will. We again turn back to something that is not pleasing God, and definitely God is not pleased with this kind of machines that are not used for anything, but God wants you all to be a new and sharp machine. இந்த செகண்ட் கேட்டகரியில இருக்கிற இந்த மிஷனரி எப்படின்னா, எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி ஓடினா பணம் கிடைக்கும், எப்படி இருந்தா அப்படி இருக்கலாம், இப்படி ஓடி 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 இதுக்கும் அதுக்கும் அலைஞ்சி கடைசியில நிர்கதியாய் நிற்கிறதா முடிவு. ஆனாலும் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் அர்ப்பணித்தால் உங்களை நான் பயன்படுத்துவேன், புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக எடுத்து பாவிப்பேன் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். My beloved people, we should not be of multiple state of mind, but we have to have a one strong state and surrender and commit our ways to the Lord. Definitely God will use us for His glory, and the kingdom of God shall prosper. இப்ப என்னை போன்றவர்கள் மூணாவது கேட்டகரி. நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை தாண்டி வந்துட்டோம். இப்ப எனக்கு 65 வயசு. சரியா? ஒரு ஜெனரேஷனுக்கு 37 வயசு, ரெண்டாவது ஜெனரேஷனுக்கு 64 வயசு, மூணாவது ஜெனரேஷனுக்கு 66 இருந்து. இப்போ என்னுடைய ஜெனரேஷன் எப்படின்னா, என்னால ஓட முடியாது. நானும் சந்திரனும் ஓட்ட பந்தம் எடுத்தோம்னா அவரும் ஓட மாட்டாரு, நானும் ஓட மாட்டோம். முகம் குப்புற பப்பரப்பான்னு விழுவோம். சந்திரன் சொல்லலாம் என்னால முடியும் ஐயோ, அப்படி வீரப்பா என்ன பண்ணலாம், பேசலாம். வீணா வந்து வீம்பனா போன கதையா தான் முடிகிற வயசு. அதற்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்ம ஸ்டான்லி அவங்க அப்பா மாதிரி வயசு எடுத்துக்கங்க, வீராப்பா பேசலாம். ஆனா விகரசா இருக்க முடியுமா? முடியாது. ஏன் பலன் இல்லை, ஏன் உடம்புல தெம்பு இல்லை, ஏன் எல்லாம் போச்சு. யாருக்கு போச்சு? உலக வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியத்தில போய்விட்டது. இப்ப யோசிக்கிறோம், அப்ப விட்டுட்டுமே, இப்ப பிடிக்கலாமே. சத்தியமா முடியாது. பிடிக்கிற வயசு 35 இருந்து 45. அதுக்கு மேல நீ ஒன்னும் பிடிக்கவே முடியாது. ரொட்டீனா வெந்ததை தின்னுவோம், விதி வந்தா சாவோன்ற நிலைமைக்கு போயிடும். இந்த மிஷினரி யாருக்கும் பயன்படாது. My beloved people, people like me are third category people who have seen two generations. The first generation would be for 37 years, the second for 64, and post 64 it's for the third. People like me cannot even think about running and doing minister for God, or running for the glory of God, or even to run for any other basic needs. Like me, like Brother Chandran, nobody could be in the same state of running. When I'm telling you about this, which means God can make use of you only until 45 years of age. Post 45, you will definitely not be able to do anything. Even if you have the willness, even if you try doing something, you will fail. கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றத மனசுல வச்சுக்கங்க. நமக்கு சூடுன்னு இருந்தா, சொர்ணன்னு ஒன்று இருந்தா, ராத்திரி படுத்து என் வாலிபத்தை நான் என்ன பண்ணேன், என்னுடைய நடுத்தரமான வயசுல நான் என்ன பண்ணேன், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நான் காட்டின பாருங்க உங்களுக்கு. என்னது? ஒன்னும் இல்லை. పేరు పెద్ద పేరు తాగేదానికి నీళ్లు లేదు. இதுதான் நம்ம வாழ்க்கை. My beloved people, have everything that is just speaking in your mind.
If you have a heart to think about it, when you go to your bed, just think about it. All these 3 years, all these 3 categories of years, what all you did. You might end up thinking that you did not do anything for the Lord. There is a saying that you might have a greater name, but you will not even have water to drink. Let me tell you very clearly, this would be the state of us, but when you think and analyze and commit yourself and surrender to the Lord, He would definitely make you a new instrument. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக என்னை சாதித்திருக்கிறோம் என்று கேட்பீர்களானால் நான் தைரியமாய் சொல்லுவேன், பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறேன், ஞானஸ்தானத்துக்குள் நடத்தி இருக்கிறேன். 120 பேரை முழு நேர ஊழியத்திற்கு மிஷனரிகளாக, ஊழியக்காரர்களாக, சபை போதகர்களாக உருவாக்கி இருக்கிறேன். You, what are you doing now? My beloved people, if you look up to me and ask me what have I done for the Lord, I would tell you I have walked so many years for the glory of God. I have made more than 1,000 people into sanctification. I have delivered these many people to seek God. I have made 120 missionaries and pastors into the churches in many places. I have done a lot of things for the glory of God, but let me turn towards you and ask, what have you really done? எங்கேயாவது திடீர்னு ஒருத்தர் பார்க்கிறேன், அவர் சொல்றாரு, நீங்க டைட்டஸ் அண்ணன் தானே? ஆமா. என்னப்பா அண்ணே, உங்க கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டனே, இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறேன்றான். கேட்கறதுக்கே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தட தட தடன்னு ஆயிடுது உடம்பு. எப்படிப்பா இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்க, பிரசங்கம் பண்ணீங்க, என்னை தொட்டார் ஆண்டவரு, கை வச்சுங்க, அபிஷேகம் பெற்றேன், இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா உருவாக்கி இருக்கிறேன், நாங்க கூப்பிட்டா வருவீங்களா? I get to meet many people in many places, but recently I got to meet one and he said, are you Titus I Move? And I said, yes it is. Then he said, in your message, in your convention, I got touched and God touched me. I surrendered myself to the Lord and I was sanctified, I was redeemed, I was delivered. Now I'm ministering for the glory of the Lord. When I hear something like this makes me feel so great and I get to realize goosebumps in me and I started to tremble. When I asked him how, then he said, when you preached, Jesus touched me and that's when I surrendered. And this is so nice to know that the scripture, that the message that I speak, that the sermon that I deliver could do mightier things. சமீபத்திலே பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். ஒரு வாலிப தம்பியை பார்த்தேன். என்ன வந்து பிரைஸ் லார்ட் சொல்லி கை கொடுத்தாரு. நீங்க டைட்டஸ் பாஸ்டர் தானே அப்படின்னு. ஆமான்னு. எனக்கு தெரிஞ்சுங்களா? தெரியல தம்பி. என்ன நீங்க ஒரு முறை நாகப்பட்டினம் வந்திருந்தப்ப அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் உங்க பிரசங்கத்தை கேட்டேன். சவுல பவுலாக மாற்றினார்னு பிரசங்கம் பண்ணீங்க. மனம் திரும்பினேன். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். 2வது நாள் ஞானஸ்நானம் பெற்றேன். 3வது நாள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றேன். இன்னைக்கு கடலூர் பக்கத்துல ஒரு சபைக்கு பாஸ்டரா இருக்கிறேன். 100 விசுவாசிங்க என் சபையில இருக்கிறாங்கன்னு சொல்றேன். I recently got to meet a person in Pondicherry when I went for a ministry. That's day he came and said and introduced himself and asked about me and I said I'm Brother Titus I Move, and then he was like, I remember you being to Nagapatnam and I was there in the convention that you attended and when you preached about God changing Saul into Paul, I was there. God touched me. The next day I committed myself for baptism and the other day I was infilled by the Holy Spirit. Now I'm a pastor at the church in Kadalur and I have 100 believers in my church. This made me feel so great and happy about it. வாலிபனே, நடுத்தர வயதுள்ளவனே, what are you doing now? Where are you now? My beloved youth and people of middle age, what are you actually doing and where are you? என்ன செய்துக்கிட்டு இருக்கிற? என்ன செய்யற? வெந்ததை தின்னுட்டா விதி வந்தா சாவறதுக்கா ஆண்டவர் உன்னை ரட்சித்து இருக்கிறார். அதற்காகவா ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதற்காகவா சிலுவையிலே தொங்கி இருக்கிறார். அவருக்கு பயன்படாத நீ உலகத்துக்கும் பிசாசுக்கும் பாவத்துக்கும் பயன்பட்டு கொண்டிருந்தால் உன்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ பிரயோஜனப்படும்படியாகவே கர்த்தர் இன்றைக்கு உன்னை புதிதும் கூர்மையும் பற்களுள்ள எந்திரமாக உருவாக்க உன் அருகிலே வந்திருக்கிறார். பேசி
My beloved youth, my beloved people of middle age, what are we actually doing? We are not here to just work and fill our stomach, but we are here to do something for the Lord. God sanctified us, redeemed us, and made us a part of His body, and we are in the church not just to do something that what we want, but we are here to fulfill the plans, fulfill the thoughts that God has over this world. And when we submit ourselves, when we are ready to commit ourselves today, Holy Spirit is right next to you to make you a new threshold instrument so you can break the mountains and make the shaft into pieces. சரி, ஆவிக்குரிய காரியம் விட்டு உலக காரியம் எடுத்துக்க. 47 வயசுல சொந்த வீடு கட்டினேன். 47 வயசுல யாராவது சொந்த வீட்டுல இருக்கிறீங்களா? அப்பா கட்டின வீட பேசக்கூடாது. நீங்க 47 வயசுல இருக்கிறவங்க, 50 வயசுல இருக்கிறவங்க, 55 வயசுல இருக்கிறவங்க, பாஸ்டர் நான் சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டேன், பணம் சேர்த்தேன், சொந்த வீடு இருக்குது, கை தூக்குங்க பார்க்கலாம். ஆண்டனி தவிர வேற யாரும் கை தூக்க முடியாது. ஏங்க உங்க சம்பாத்தியம் எல்லாம் பொத்த பையில போட்டு 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 அது ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. உலக பிரகாரமா பேச கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்ம எதுல செழிச்சிருக்கிறோம்? மேக்கப் பண்றதுலயும், ட்ரெஸ் பண்றதுலயும், விதவிதமான டிசைனான பைக்கை வச்சு ஓட்டுறதுலயும் தான் நம்ம வளர்ந்திருக்கிறோமே தவிர வேலையா ஒருவருக்கும் ஒரு காரியத்திலையும் பிரயோஜனமா இல்லை என்பது வருத்தத்திற்குரிய காரியமாக இருக்கிறது. Let's leave about the spiritual topic. Let's talk about the worldly blessings. What are we doing right now? Are we blessed? Are we prospered? Are we according to the will of God? In the 47 years of age, I was able to construct a house and church. How many of you here are able to do the same thing? Apart from Brother Anthony, and I would say here, people those who are here, you wouldn't have done anything. Because there is no significance of doing it, but we are ready to dress up, we are ready to do something that pleases the world, but we have not done anything for our own selves. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் யாருக்காவது ஒருவருக்கு பயன்பட்டு இருக்கிறேனா என்று நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அற்பமான காரியங்கள்ல தான் இருக்க முடியும். பிரதானமான காரியங்கள்ல நீங்க யூஸா இல்லைன்னா உங்க எந்திரம் மிகவும் பழுதடைந்து விட்டது. பரவாயில்லை, இப்பொழுது நீங்க உணர்வடைந்தா என் ஆண்டவர் உங்களை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்றி உங்க ஆயுசு நாட்களிலே கொஞ்சம் கூட்டி கொடுத்து உங்களை பயன்படுத்த அவருக்கு வல்லமை இருக்கிறது. My beloved people, it's okay that we did not do anything. If we think that have we done anything good to people around us, have we done something that's nice, would be very minimal but not great. Let me tell you, past is past and days have gone, it's okay. But today if you surrender and commit yourself, let me tell you very clearly, as Lord has promised us, He will make you a new sharp threshing instrument having teeth. You shall thresh the mountains and beat them all and shall make the hills into chaff. நீங்கள் ஓடி ஓடி உழைத்தது எங்கே? நீங்கள் இரவும் பகலும் டே அண்ட் நைட் வேலை செய்து சம்பாதித்த பொருளாதாரம் எங்கே? அது எல்லாத்தையும் கொண்டு போய் பொத்த பையில போட்டு பிசாசுகிட்ட கொடுத்து நாசமா நடுத்தருல நிக்கதான் அவன் வச்சிருக்கிறானே தவிர நம்முடைய வாழ்க்கை உயர்வடைந்திருக்கிறதா, மேன்மை அடைந்திருக்கிறதா? பரவாயில்லை, இப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். இப்போ நீங்கள் அர்ப்பணித்தால் உங்களை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக எடுத்து பயன்படுத்தி மலைகளை நொறுக்கி குன்றுகளை தவிடுபொடியாக்கி ஆசீர்வதிக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Today Holy Spirit is asking us, where are the prosperity? Where is the prosperity that you earn when you work day and night? Where is the profit that you earn when you work day and night? You worked all day, you worked all night. Where is the blessing? What have you kept for yourself? And today let me tell you, Satan wants us to be on the streets without nothing because he is pleased in it. But God wants us to prosper. God wants us to be rich, not poor. God wants us to have all the worldly blessings. But we are not giving space for Him to work with us. But we are giving everything to the hospitals. We are giving
everything to the people around us and believing them, but not God. Let me tell you very clearly, let everything shall pass. Today, when you're ready to submit and commit your ways unto the Lord, definitely He is going to do a new thing and everything shall come into pass. இன்னைக்கு நம்ம எதுல வளர்ந்திருக்கிறோம்? மனைவிக்கு மன உளைச்சலை கொடுக்கிறதுல, புருஷனுக்கு மன உளைச்சலை கொடுக்கிறதுல, பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை கொடுக்கிறதுல, பெற்றோருக்கு மன உளைச்சலை கொடுக்கிறதுல தான் நம்ம வைராக்கியமா இருக்கிறோமே தவிர, என்னால என் மனைவி நிம்மதியா இருக்கிறா, என்னால என் புருஷன் சந்தோஷமா இருக்கிறா, என்னால என் தாய் தகப்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, என்னால என் பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து வருகிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு சொற்பமான பெயர்கள் தான் சபையில இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயன்படாவிட்டால் வேற யாருக்கு பயன்பட போகிறோம்? ஆனாலும் கர்த்தர் சொல்றார், நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் மாறுவீர்களானால் உங்களை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக மாற்றி எல்லா மலைகளை தவிடு பொடியாக்கி குன்றுகளை பொடியாக்கி காற்றிலே பறக்க விட செய்வதற்கு என் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று தைரியமாய் சொல்கிறேன். What have we been doing all these years? We are being stressed. We are bringing stressfulness to our wives. We are bringing stressfulness to the husband. We are bringing stressfulness to the parents. We are adding a lot of stress to the children. But we have not realized that this is not the position, this is not the possession and state that God wants us to be. But God wants all of us to be at peace. But we have to realize when we do not do anything for the Lord, we cannot do anything for the family. We cannot do anything for the belongings. We cannot do anything for the husbands. We cannot do anything for the wife, not for the children, not for the parents. It's high time we realize and analyze that we have not done anything for God, and that's the reason we are bringing a lot of stress to the family. But when we realize and surrender ourselves today in the presence of the Lord, Holy Spirit is powerful enough to make us all a new instrument that can break the mountains and that can shatter the shaft. மனத்தாழ்மையோடு உங்கள் பாதங்களை விழுந்து நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். உன் மனைவிக்கு நீ மன உளைச்சலா இருக்காதே, புருஷனுக்கு மன உளைச்சலா இருக்காத, பெற்றோர்களுக்கு மன உளைச்சலா இருக்காத, பிள்ளைகளுக்கு மன உளைச்சலா இருக்காத. மாறாக ஜெபி, வேதம் வாசி, உழைத்து சம்பாதி. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலவாக்குவார், எல்லாருக்கும் முன்பாக கௌரவமாக வைப்பார். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வெற்றி. இப்படிப்பட்டவர்களை தான் புதிதும் கூர்மையான பற்கொள்ள எந்திரமாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தக்கூடிய வல்லமை என் இயேசுவுக்கு உண்டு. I humbly request you all to analyze and realize that you shall not be a stress to your parents, not to your children, not to your husband, not to your wife, not to anybody in the world, but you have to sit in the presence of the Lord, read the scriptures and pray for everything that you need. And let me tell you very clearly, when you surrender and commit your ways unto the Lord, He shall make you great. He shall not let you be a tail, but you shall be head. You shall not put you down, but He will exalt you, and you shall prosper in everything that you do. You shall eat the fruit of your hardship. You shall eat the fruit of your hard work, and you shall live a successful and a blessed life. And when you're ready to do it, God is in His way. அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, இந்த நாட்களிலே நீ உன் குடும்பம் ஆண்டவருக்கு பயன்படாம நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு சொத்து சுதந்திரம் வச்சிருந்தாலும், என்னதான் நீ ஓஹோன்னு இருந்தாலும், சுடக்கலி நாய் உருட்டுற மாதிரி ஒருவேளை உனக்கு ஒண்ணுமே இல்லையா, ஆனால் உன் பக்கத்துல நீ ஜீரோவா இருந்தால் இயேசு உன்னுடைய பக்கத்துல வந்து நின்று உன்னை 10ஆக மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் வளர்ச்சி. My beloved elders in the church, my beloved youngsters in the church, let me tell you very clearly,
You might have not done anything for the Lord. You have to understand you have not done anything. Your family has not done anything for the Lord. But today, when you surrender and commit, even if you are zero, even if you have nothing, God is powerful enough to be with you and make it 10 and 100. Let me tell you, but if you have everything and yet did not do anything for the Lord, that shall be of no use and it shall be waste. But today, let's surrender and try to do greater things for the Lord. இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடலாம். Let's kneel in the places that we are. எல்லாம் முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க. அதான் ஒண்ணுமே இல்லையா முட்டியில